வணக்கம், இது கொடூர குக்கிங் எபிசோட் 5. இட்லி மிஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம்? சூரிய வம்சம் இட்லி உப்புமா பண்ணலாம். நோ 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 உப்புமானாலே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதனால நம்ம இட்லி ஃப்ரை மசாலா பண்ணலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இட்லியை இந்த மாதிரி அழகழகாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்க போகிறது ராஜமாதா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ கிளிப் இதில் வராது, மன்னிச்சூ. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இட்லி பொடியை அது மேலே போட்டுக்கோங்க. இட்லி பொடி நாங்கள் வீட்டில் செஞ்சது, அதோட ரெசிபி உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் போடுறோம். இட்லி பொடியை அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இட்லி பொடிலாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் ஃபுல்லாக. ஸ்டவ் மேலே கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆனியன் ஆனியனை போட்டு கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கோங்க. என்ன ஸ்பீடு! இந்த மாதிரி நீங்களும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளியும் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது திடீர்னு வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போதான் நாங்கள் ஃப்ளாஷ் போட்டோம். வதங்கினதுக்கப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறிக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இட்லியை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. அப்போ அப்படியே எல்லாம் சேர்ந்து செட் ஆகிடும். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் சூரிய வம்சம் உப்புமா தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பெரட்டிக்கோங்க. இட்லி ஃப்ரை மசாலா ரெடி. இது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இட்லிலாம் தனித்தனியாக இருந்தது, நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். உங்கள் லைக்ஸ் மற்றும் கமெண்ட்டுகளுக்காக காத்திருக்கிறோம். தேங்க்யூ.